சற்று முன்பு வந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பயிர் காப்பீட்டுக்கு 487 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கி தமிழக விவசாயத்துறை இந்த அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. மேலும் வறட்சி, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க காப்பீடு திட்டம் வழங்கவும் 2016-17 ஆண்டில் 25 லட்சம் விவசாயிகளுக்கு பயனளிக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக விவசாயத்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். மகாலிங்கம், இந்த அறிவிப்பின் முழு விவரங்களையும் சொல்லுங்கள். தமிழகம் கிட்டத்தட்ட 140 வருடங்களுக்கு பிறகு ஒரு கடுமையான வறட்சியை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விவசாயத்துறையினர் விவசாயிகளை எப்படி காப்பது என்பது குறித்த ஆலோசனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடந்த ஆண்டை காட்டிலும் அதிக அளவு பயிர் காப்பீடு என்பது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது 487 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டிற்காக தமிழக அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதற்கான அரசாணையை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 487 கோடி ரூபாய் தொகை தற்பொழுது கிட்டத்தட்ட 23 லட்சம் விவசாயிகளை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழக விவசாயத்துறை ஆணை பிறப்பித்திருக்கிறது. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கூடுதலாக விவசாயிகள் இந்த பயிர் காப்பீட்டை செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகள் முறையாக பயிர் காப்பீடு செய்வதில்லை தமிழகத்தில் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் கட்டாயமாக அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு உட்பட்ட தேசிய அல்லது தனியார் வங்கிகளில் தங்களது பயிருக்கான காப்பீட்டை குறைந்த அளவில் ஒரு தொகையை செலுத்தி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வறட்சி அல்லது இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்த பயிர் காப்பீடு உதவியாக இருக்கும், பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே விவசாய துறையில் தற்பொழுது ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் விவசாயிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் பயிர் காப்பீடு கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் மாநில மத்திய அரசுகளுடைய உதவிகள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெல், வாழை உட்பட 21 பயிர் வகைகளுக்கு இந்த காப்பீடு பொருந்தும் என்றும் செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இனிமே பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாமா அல்லது ஏற்கனவே பயிர் செய்தவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாமா? அதாவது 2017-18 நடப்பாண்டிற்கான ஒரு காப்பீட்டுக்காகத்தான் இந்த தொகை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுக்கான காப்பீட்டுக்கான தொகை கிட்டத்தட்ட 450 கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்தது. எனவே இது புதிதாக விவசாயத்தை செய்ய போவர்களுக்கு இது பொருந்தும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற காப்பீடுகள் முதலிலேயே செய்ய வேண்டும். அதாவது பயிர் வைப்பதற்கு முன்பாகவே அதுக்கான காப்பீட்டை செய்ய வேண்டும். ஒருவேளை தவறினால் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும் போதாவது அந்த காப்பீட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற சேத மதிப்பு என்பது தற்பொழுது முறை மாறி இருக்கிறது. இதற்கு முன்பாக தேசிய பயிர் காப்பீடு என்ற ஒரு திட்டம் இருந்தது இந்தியா முழுவதும் பொதுவாக. தற்பொழுது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது கடந்த 2 வருடங்களாக அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் என்று எடுத்து பார்த்தால் அளவீட்டு முறை, சேதம், அதாவது பயிர் எந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது என்ற அளவீட்டு முறைதான் இதில் மாறி இருக்கிறது. தற்போது அமல்படுத்தப்படக்கூடிய இந்த பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது கிராமம் தோறும் 4 இடங்களில் மாதிரிகள் எடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு பயிர் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் எவ்வளவு சதவீதம் அவர்கள் காப்பீடு செய்திருக்கிறார்கள் அதற்கான உரிய தொகை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சென்று சேரும். எனவே இந்த முறை தற்பொழுது மாறி இருக்கிறது. அதே போல இனிமேல் பயிர் வைக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வேளாண் துறை முன்வைத்திருக்கிறது. கார்த்திகேயன். மகாலிங்கம், பயிர் காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பெரு விவசாயிகள் மட்டும்தான் இதன் மூலமாக பயனடைகிறார்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதனுடைய முழு பின்னணி கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை காப்பீடு செய்திருப்பதாக விவசாயத்துறையினுடைய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 23 லட்சத்திலிருந்து 25 லட்சம் பேர் காப்பீடு செய்வார்கள். அதற்கான இலக்கை நிர்ணயித்து தற்பொழுது விவசாயத்துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள். இதில் சிக்கல் என்னவாக இருக்கிறது என்றால், சிறு விவசாயிகள் அல்லது குறு விவசாயிகள் முறையாக காப்பீட்டுக்காக ஆர்வம் செலுத்துவதில்லை. அதனால்தான் இது வெள்ளம் அல்லது வறட்சி இது போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர முடியாமல் போகிறது என்று வேளாண் துறை அதிகாரிகள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். பெரிய அளவில் விவசாயம் செய்பவர்கள் இது குறித்த மிக தெளிவான பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முறையாக காப்பீட்டை செய்கிறார்கள், காப்பீட்டிற்கான வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுகிறார்கள். எனவே குறு சிறு விவசாயிகளும் காப்பீடு என்பது கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கென்று பிரத்யேகமாக எந்த அளவீடும் இல்லை. விவசாயம் செய்யும் எந்த அளவில் விவசாயம் செய்தாலும் காப்பீடு செய்யலாம். அருகில் உள்ள தேசிய தனியார் வங்கிகளில் சென்று
பயிர் காப்பீட்டுக்கென தனியாக படிவங்கள் இருக்கின்றன. அந்த படிவங்களை நிரப்பிக் கொடுத்து ஒரு சிறிய அளவில் தொகை செலுத்தினாலே போதும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பயிர் காப்பீட்டை செய்யும் பட்சத்தில் தான் எதிர்வரக்கூடிய காலங்களில் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பொழுது விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீடு உதவியாக இருக்கும். மத்திய மாநில அரசுகளுடைய நிதி உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள்.